Welcome to Emerson's Physics. இந்த சேனல்ல NCERT எக்ஸசைஸ் NCERT எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A molecule in a gas container hits a horizontal wall with a velocity 200 meters per second at an angle 30 degree to the normal and rebounds at the same speed. Its momentum conserved. If the momentum is conserved, is it elastic or inelastic position? இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டயக்ராம் படி பார்த்தா இதான் வால். இட் கோ அண்ட் கொலைட். எவ்வளவு ஆங்கிள் கொலைட் ஆச்சு? 30 degree with a normal. Again it returned. இது என்ன மொமெண்டத்துல இன்சிடென்ட் ஆச்சோ அதே மொமெண்டத்துல பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுல என்ன கன்சர்வ் ஆகுது? மொமெண்டம் கன்சர்வேஷன் இருக்கு. அடுத்தது மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் இன் திஸ் பொசிஷன். ஜெனரலா இது மாதிரி கொலைட் ஆகி வெளியே வர்றப்போ மொமெண்டம் கன்சர்வ் ஆனாலே அது என்ன பொசிஷன் தான்? எனர்ஜியும் கன்சர்வ். கைனடிக் எனர்ஜி போட்டு பாரு. கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷனும் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷனும் ஈக்குவல். அதனால இது என்ன கொலிஷன் தான்? எலாஸ்டிக் கொலிஷன். அண்ட் இது நம்ம ப்ரூஃபும் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷனோ கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷனோ ஈக்குவல். எந்த டேர்ம் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணுவோம்? mv cos theta. இந்த ஆங்கிள் 30 தான் இருந்திருக்கும். சோ இதுடைய mv cos theta, இதுடைய பிளஸ் mv cos theta வா இருந்திருக்கும். சரியா? இதுடைய மொமெண்டமோ மேக்னிட்யூட் வைஸ் they are equal. So it is angular momentum alone is not conserved. இதுல எதுவும் கன்சர்வ் ஆயிரும். கைனடிக் எனர்ஜி இன்னும் சொல்ல போனா இது என்ன மாலிக்யூல்? கேஸ் மாலிக்யூல். கேஸ் மாலிக்யூல் undergo elastic head-on collision. Atomic, subatomic particle, molecular particle undergo என்ன collision? Elastic collision.